அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எடைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மேசம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன, அவங்க எப்படி தன்னுடைய விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோங்க. மேசம் ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் நாளைய உணவுக்கு இன்னைக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்க வேண்டுங்க. உதவிக்கு யாரும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் நமது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க மனசுல இருக்கணுங்க. சொத்து பத்து இருக்கிறவங்க அலட்சியமா இருக்க கூடாதுங்க. நல்ல காலம் இருந்த நேரத்துல அலட்சியமா இருந்தா அடுத்து வரக்கூடிய கஷ்டத்துக்கு நீங்களே காரணமா இருப்பீங்க. மேசம் ராசிக்காரங்க இளமை காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டுங்க. இளமை காலத்துல படிப்பிற்காகவும் குடும்பத்திற்கு நல்ல பெயரை சேர்ப்பதற்காகவும் இருந்திருக்க வேண்டுங்க. ஆனா பெரும்பாலான மேசம் ராசிக்காரங்க இளமை காலத்தை வீணடிக்கிறாங்க, பொழுதுபோக்கிற்காக கழிக்கிறாங்க. இதனால இவங்க பிற்காலத்துல வருத்தப்படுறாங்க. அதனால இளமை பருவத்துல இருக்கிறவங்க நேரத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளணுங்க. மேசம் ராசியில பிறந்தவர்களுக்கு பெரிய ஆசைகள் இருக்குங்க. அந்த ஆசைகளுக்கான பாதையை எப்படி முடிவு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அந்த ஆசையை அடைய முடியுமா அல்லது அது பேராசையாக மாறி நஷ்டத்துல முடியுமா அப்படிங்கிறது தெரியுங்க. எல்லா இடத்திலும் நீங்கள் நினைத்ததுதான் நடக்கும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாதுங்க. மற்றவர்களுடைய எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க, விட்டு கொடுத்து போக வேண்டுங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க. அதனால சரியான நேரத்துல சாப்பிட வேண்டுங்க. காலை 8 மணிக்குள்ளையும் மதியம் 12 மணிக்குள்ளையும் இரவு 6 to 8 மணிக்குள்ளையும் சாப்பிட வேண்டுங்க. உடற்பயிற்சி செய்வது அவசியங்க. மனசும் உடம்பும் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்துங்க. அதை நல்லா பார்த்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. வேலை தொழில் எதுவா இருந்தாலும் முன்னாடி நின்று செய்ய வேண்டுங்க. மறைமுகமா நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வைத்து மற்றவர்கள் முன்னேறிட்டு போயிருவாங்க. மரியாதை இல்லாத இடத்துல மேசம் ராசிக்காரங்க நிற்கவே கூடாதுங்க. வாழ்க்கை முழுவதும் நீங்க நினைத்தபடி அமைய வேண்டுமானா எல்லா விஷயத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுங்க. நம்மளுடைய மேசம் ராசியில பிறந்த பெண்களுக்கு பேச்சு திறமை அதிகமா இருக்குங்க. ஆனா அந்த பேச்சு திறமைய வீட்டுக்கு வெளியில வைத்து கொள்ள வேண்டுங்க. வீட்டு உறவுகளிடம் அந்த பேச்சு திறமை வாக்குவாதமா மாறிடுங்க. குடும்பத்துல நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க நல்லா படிச்சிருந்தும் திறமை இருந்தும் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா இவங்க கம்ஃபர்ட் ஜோனை விரும்புறது தாங்க. வேலைக்கு போறோம், சம்பளம் வருது, நல்லாதான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அடுத்த கட்ட முயற்சிக்கான சிரமங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. இதனாலதான் இவங்க வாழ்க்கையில முன்னேற முடியறதில்ல. நம்ம வாழ்க்கையில எது எது இருக்கணும் எது எது இருக்கக்கூடாது என்று நான் வீடியோ பதிவுல சொன்னனும் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி உங்க வாழ்க்கைய ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க.
இதுபடி நம்ம நடந்துக்கிறோமோ, இதுபடி நம்ம நடக்கலையா, இதுபடி நடந்ததால நம்ம வாழ்க்கையில வந்த நல்லது என்ன, இதுபடி நடக்காததால நம்ம வாழ்க்கையில வந்த கெட்டது என்ன அப்படிங்கிறத உங்க வாழ்க்கைக்கான ஒரு ரிசல்ட்டா உட்கார்ந்து நீங்க தயாரிக்கணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையின் அனுபவத்தை கரைச்சு குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிக தெளிவா இருக்குங்க. நெகட்டிவா பேசுறவங்கள எல்லாரையும் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணி உங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க மன நிம்மதியோட இருக்காங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. சுகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் உங்களோட ராசிய ராசிநாதன் செவ்வாய் பார்க்கறதுனால அவர் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க. ராசிநாதன் சஞ்சாரத்தால மன மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுதுங்க. மனக்கவலை குறைய போகுதுங்க. எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க. தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட போகுதுங்க. சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கவனமா இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் ஏற்பட போகுதுங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க.
கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா உங்களோட இடைவெளி குறையுங்க. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனமா செயல்படணுங்க. கலை துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கதாங்க செய்யும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இந்த மாதம் கிடைக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க. மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், சிம்மம், தனுசு, மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த இழுபறி மாற போகுதுங்க. தொழில்ல இருந்த இழுபறி மாற போகுதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் நீங்க போகுதுங்க. கண்முன்னே தலை விரித்தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தாருடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. கொஞ்சம் பொறுப்பா கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்தின் வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுது. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகக்கூடிய சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, நகை நட்டு வாங்க போறீங்க. குடும்பத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல கவனமா இருக்கோடுங்க. சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. சிலருக்கு உறவும் பகையா மாறக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.